நானும் அம்மாவும் சடனாக திடீர்னு வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். 10-15 டேஸாக வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கோம் நானும் அம்மாவும். பிரியாணி அரிசி ஏதோ போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. எதுக்கு மத்தியானம் பிரியாணியா என்ன? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றும் போது அம்மா ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது இந்த ரவுண்ட்லேயே நிற்கும். இட்லியோட சைஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். செட் பண்ணிட்டோம்னா ஒரு இடத்துல பக்காவாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்படி க்ளோஸ் பண்ணி ஃபுல் டைட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா? 1.5 ஆட்டுக்கு எத்தனை கால்? 1.5 ஆட்டுக்கு வந்து 6 கால். அது எப்படி 6 கால் வரும்? ஆமா, மழைக்கு 1.5 ஆடுக்கு எப்படி 6 கால்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. சரி வாங்க போகலாம். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான காலையில மார்னிங் விளாகு. ஸோ நாங்கள் ஒரு 10-15 டேஸாக வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம் நானும் அம்மாவும். ஏன்னா அம்மாவும் நானும் வந்து வெயிட் போட்டோம். வரலட்சுமி வந்து வீட்டில் இருக்காங்க. ஏன்னா வரலட்சுமி நடக்க வேணாம், வாக்கிங் போவேணாம், நானே ஒல்லியாக தான் இருக்கேன், என்ன எதுக்கு வாக்கிங் கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் சடனாக திடீர்னு வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். சரி வேற போயிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த இது அம்மா ட்ரீட்மெண்ட்டோ போயிட்டு இருக்காங்க, அந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா நீங்க வாக்கிங் போய் தான் ஆகணும். என்னதான் வந்து நம்ம அதான் அம்மா சொன்னாங்க, ஏங்க நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேங்க, அப்புறம் எதுங்க வாக்கிங்? என்னம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நீங்க கண்டிப்பா போகணும். பண்ணாலுமே நம்ம வந்து என்னப்போ மசில்ஸ் எல்லாம் வந்து டைட் ஆகிடும். டைட் ஆகும்போது தான் நமக்கெல்லாம் முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஷோல்டர் வலி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என்னதான் ஒர்க் பண்ணாலும் நம்ம வாக்கிங் போகிறது அப்படின்னு எப்பவும் வந்து 6 மணிக்கு கிளம்பிடுவோம். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து வரலட்சுமி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு காலையில் ஃப்ரீ ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் கீழே வருவாங்க. குளிச்சுட்டு கீழே வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தான் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வரலட்சுமி தானே, வரலட்சுமி அதுக்கப்புறம் நான் இறங்கி கடையை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ரமேஷை சொல்லாமல் நானும் ஓப்பன் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பன் பண்ணவே மாட்டான், தூங்குவான். இப்பதான் இறங்குறான், முன்னாடி சொல்றதுக்கு. ஸோ வந்து நீங்களும் வந்து வாக்கிங் கண்டிப்பாக போங்க. ஏன்னா எங்களுக்கு வாக்கிங் போகும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. அதுவும் இந்த இடத்துல வந்து போகும்போது மார்னிங் இப்போ வாக்கிங் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் போவோம், ஒரு 2 ரவுண்ட்ஸு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸு, அப்புறம் 500 மீட்டர்ஸு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து 9 kg திடீர்னு ஏறிட்டாங்க அம்மா. அதனால் வந்து அம்மா வந்து எப்போயும் 65லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. 67. ஆமாம், இதுதான் நான் வந்து கிட்டத்தட்ட ரமேஷ் பிறந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதனால் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க. அப்புறம் வீட்டில் வந்து வரலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டுக்கால் 3 நாளே வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். காலையில் அந்த ஆட்டுக்காலை இஞ்சி போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வேக வைமா. ஏன்னா அது ஒரு 10-15 வரலாம். அதனால் நீ வேக வைமா. நான் வாக்கிங் போயிட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கால் மொச்ச குழம்பு. ஆட்டுக்கால் மொச்ச குழம்பு, இட்லி. சூப்பர், வாங்க போலாம். 15 விசில் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாம், 15 விசில் போட்டுருக்கேன். அது அப்போதான் வேகும். ஒரு 15-20 விசில் கூட போடலாம், அப்போதான் வந்து ஆட்டுக்கால் வந்து வேகும். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். வரலட்சுமி வந்து இட்லி விட்டு ஆரம்பிச்சிட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம், அதனால பாத்திரம் ரொம்ப காஞ்சிடுச்சு. சீரகம் வந்து சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே உரிச்சு போட்டிருக்கேன்.
ரொம்ப நேரம் அடுப்பில் காஞ்சனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் பற்ற வச்சிருக்கோம். ஆமாம், எப்பவுமே இப்படி எண்ணெய் காஞ்சிச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அதுலேயும் போட்டிருக்கோம். வேக வைக்கும் போது நம்ம போட்டிருக்கோம். ஆமாம், இதுலேயும் கொஞ்சம் போடணும். ஏன் அப்படி? வேக வைக்கும் போது வந்து அந்த கவுச்சி வாடகை வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கோம். நம்ம வீட்டில் எல்லாமே அப்படிதான். வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றும் போது அம்மா ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன ட்ரிக்ஸு? அது வந்து நம்ம மாவு வந்து கலக்கவே கூடாது. அதுக்கப்புறம் கரண்டியில் வந்து தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா இதில் ஊற்றும் போது அழகாக வரும். எங்கே ஊற்றுங்க? கரெக்டுங்களாம்மா? கரெக்டு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இந்த ரவுண்ட்லேயே நிற்கும் மாவு. ஓகே. இது வந்து வெளியில் வந்துடுச்சு இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கும். சூப்பர். இட்லியோட சைஸ் வந்து அழகாக ஒரே மாதிரியே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அதில் போட்டு வேக வச்சுப்போம். இப்போ இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 அதாவது ஒரு ஆட்டுக்கால் 4 கால் வாங்கினோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனா? ஆமாம். ஓகே. கால் வந்து 4 கால் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஓகே. ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா நல்லா அது மேலே கருப்பாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கழுவி எடுக்கணும். வரலட்சுமி சூப்பராக கழுவி எடுத்துருக்கு பாருங்க. அந்த கருப்பு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு கழுவணும். சரி, இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் இல்லை? மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணி. ஒரு ஆட்டுக்கால் வாங்குறீங்கன்னா 4 கால் தான் தருவாங்க, 2 கால் தரமாட்டாங்க. ஒரு ஆட்டுக்கு 4 கால் தாங்கம்மா? ஆமா ராஜா. அப்புறம் இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 கால் தரீங்களான்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன் ராஜா. நீ அதான் ஒரு ஆட்டுக்கால் 4 எத்தனை கால் தெரியாது. 1 ஆட்டுக்கு எத்தனை கால்? 1 ஆடே வராது, பாதியாவை கட் பண்ணி கொடுப்பாங்க. 1 ஆட்டுக்கு எத்தனை கால்? அதுக்கு பதில் சொல்லு. 1 ஆட்டுக்கு வந்து 6 கால். அது எப்படி 6 கால் வரும்? ஆமா, மழைக்கு 1 ஆடுக்கு எப்படி 6 கால்? ஆஹா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. சரி வாங்க போலாம். நீங்க 2 கால் வாங்கிக்கோங்க, 4 கால் வாங்கிக்கோங்க, இல்ல 8 கால் கூட வாங்கிக்கோங்க. 4 கால் தான் தருவாங்க. அப்ப 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 100 வெங்காயம் 100 தக்காளி. நான் போட்ட அந்த மசாலாவில் பாதி அளவா குறைச்சிக்கோங்க. தேங்காய் வந்து 1/2 முடி போட வேணாம், 1/4 முடி போட்டா போதும். அதே மாதிரி கசகசா 1/2 ஸ்பூன் போட்டா போதும். முந்திரி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும். இது வந்து 2ல இருந்து ஒரு 3 பேருக்கு இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய ஆட்டுக்கால் குழம்பு உள்ள என்ன ஆயிட்டு இருக்காரு? கொதிச்சுட்டு இருக்காரா? கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா சூப்பர். நீங்க என்ன பிரியாணி அரிசி ஏதோ போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஊற வைக்கிறீங்க எதுக்கு? ஓ, மதியானம் பிரியாணியா என்ன? இல்ல அப்புறம் சும்மா ஒரு வெரைட்டி ரைஸா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஊற வைக்க சொல்றேன். காலையில தான் மட்டன் குழம்பு சாப்பிட்றேன். என்ன இருந்தாலும் அந்த பிரியாணியை, அந்த மட்டன் பிரியாணி இருக்கு இல்லைங்களா, நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் அதில் போட்டு அந்த அரிசி தனித்தனியாக வரும் பாருங்க. உன்னை இந்த மாதிரி சொல்றியே, உன்னை யாரும் திட்டலையா? திட்டுறாங்க, அதுக்கெல்லாம் பார்த்தா செய்யறாங்களா? எங்களை வெறுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் திட்டுறாங்களா? மீதியெல்லாம் சென்சார் கட் பண்ணிடுவேன். எதிர்பார்த்தீங்க, அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி விடுங்க மக்களே. இதுல என்ன ரெடி ஆயிடுச்சா? எனக்கு என்னவோ இதுல மொச்சக்கொட்டை போட்டா தான் எனக்கு கொஞ்சம் இதுவா தெரியுது. உங்களுக்கு மொச்சக்கொட்டை பிடிக்கும்? எனக்கு பிடிக்காதுப்பா. போட்டு எங்க பாட்டி இப்படி சொல்லி கொடுத்தாங்க, நான் அதனால வைக்கிறேன். உங்களுக்கு மொச்சை போடுறது பிடிக்காது, பச்சை மொச்சை போட்டா தான் நல்லா இருக்கும். மற்ற மொச்செல்லாம் போட்டா நல்லா இருக்காது. ஆமா, சரி, ஓகே. இந்த சீசன்ல கிடைக்கும், அதனால செஞ்சேன். ஆமா, இன்னொன்னு நம்ம இப்போ ஏதோ காமிக்கணும்னு வந்தேனே. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று காமிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கம்மா அந்த பொருள் நீ தான் தூக்கி எங்க வச்சிட்ட. பேக் பண்ணி பிரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து ஆக்சுவலி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன். இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர் மேலே வைக்கிறது. ஆமாம், அதான் தண்ணி நம்ம வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் சார்ஜபிள் தான் இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்து செட் ஆகலை, ஏன்னா சார்ஜ் இறங்கிடுது, கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தோம். இது தனியாக தான் வரும், அவ்வளோதான், தனித்தனியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து பவர், இது நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டோன்னா சூப்பராக இருந்தது. சரி, இது அம்மாவுக்கு ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுருவீங்களாம்மா? இது இப்படி பண்ணிக்கலாம், இதை இப்படியும் திருப்பிக்கலாமா? அது எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். ஆமாம், அதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து இதில் என்னென்னா கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துட்டு நம்ம இப்படி செட் பண்ணிட்டோன்னா ஒரு இடத்துல பக்காவாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ அங்கே பிளான் பண்ணியிருக்கோம், கீழே வந்து கேன் வச்சுட்டு.
ஸோ அந்த இடத்துல முதல்ல இங்கே பிளான் பண்ணோம், இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கேனா ஓரமாக போய்டும், ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வச்சுக்கலாம், இப்படின்னு திருப்பிக்கலாம். பட்டன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கேன்குள்ளே போடுறது. இங்கே வந்து சார்ஜர், அந்த சார்ஜர் கிடையாது, ஃப்ளக். இது ப்ளக் கனெக்ட் பண்ணுறது. சார்ஜிங் இல்லை, டைரெக்டாக நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணுமோ இப்போ இந்த அண்டர் சிங்க் 2 டியூப் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கீழே வச்சுட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல அங்கே செக் பண்ணுவோம், தேவைப்பட்டால் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒட்டுப்பா, இங்கே ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இது கீழே ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைப் போட்டு இது போட்டு டபுள் டைப் போட்டு இங்கே ஒட்டுறோம். ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட்டு. நமக்கு இங்கே எங்களுக்கு இப்படி வாட்டமாக இருக்குனால நாங்கள் இப்படி ஒட்டிக்கிறோம். ஸோ ஆமாம், இப்படி தரையில் வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அழகாக ஒட்டிக்கும். ஸோ இந்த பைப்பை இதில் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பைப்பு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வச்சுட்டு காமிக்கிறோம். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மேலே இருக்க பைப்பை போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருந்து ஒரு நம்ம தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு பைப்பு. ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து அப்புறம் இங்கே அழகாக வச்சு அவ்வளோதான் உள்ளே போட்டோம். ஸோ இது எதுக்குன்னா கப்பு வந்து மடங்காமல் இருக்கும். இது வந்து பைப்பும் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக நீட்டாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபுல் டைட் ஆகிடுச்சு. அப்படியே வச்சாலே போதும், நல்லா வருது. கீழே ப்ளக் போட்டியாப்பா? கீழே போட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய லிங்க்கு, அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 749. ஸோ இவங்க வந்து அந்த வெப்சைட்லேயோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ், மொபைல் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நீங்கள் எதில் வேணால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா இடத்துக்குமே ஷிப்பிங் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு வந்து இங்கே வைக்கணும்னு ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் யாருன்னா வந்தோடனே டக்குன்னு எடுத்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதனால் இதை நான் பார்த்துட்டு போட சொன்னேன். சரி டக்குன்னு போட்டு ரமேஷ் வாங்கிட்டாப்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து அதோட லிங்க்கில் போய் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மிளகாத்தூள் வாடை ஃபுல்லாக போகணும். அது போனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காவே ஊற்றணும். ரெண்டாவது இது வந்து நம்ம இப்போது தோசைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். ஆனால் நான் இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கொதிச்ச உடனே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். மட்டன் மொச்சக்கொட்டை ஆட்டுக்கால் குழம்பா? ஆட்டுக்கால் மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தூவிப்போம். ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டீங்க. இந்த இட்லி ஊற்றி வச்சு எத்தனை இடி எடுத்தாச்சு? ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடியா? சூப்பர், ஆட்டுக்கால் ரெடி. அது கூட வந்து இட்லியும் ரெடி. ஆமாம், இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு சூப்பரான என்னதுக்குமா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அண்ட் வந்து ஆட்டுக்கால் மொச்சை ஆட்டுக்கால் குழம்பா? ரொம்ப கன்ஃபியூஸ். இது மேலே இப்படி சூப்பராக ஊற்றி நல்லா ஆட்டுக்காலை போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக நல்லா ஆவி பறக்க இருக்குது. எனக்கு இப்போவே நாக்கு வருது. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நாக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இட்லியும் மொச்சை ஆட்டுக்கால் குழம்பு வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே தான் கமெண்ட் பண்ணுவாங்க, மேலே கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.